டாக்டர், நான் உங்களை தான் நம்புறேன். நீங்க தான் என் வைஃபை எப்படியாவது காப்பாற்றணும் ப்ளீஸ். அவங்க ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருக்காங்க. இப்போ நாம போய் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு இன்னும் நம்ம மேல டென்ஷன் தான் அதிகமாகும். எனக்கு சத்தியமா திரு போலீஸ்னு தெரியாதுன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் திருவ லவ் பண்ணிருக்கவே மாட்டேன். என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டான்னு எவ்வளவு நம்பினேன். ஆனா அவளும் சேர்ந்துதான் என்னை ஏமாத்தி இருக்கா. கண்ணீர் விட்டு நாடகம் ஆடுறதுனால நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எல்லாம் நல்லவங்களை ஆயிட முடியாது. எனக்கு பேச தெம்பு இல்ல. நிர்மலா, உனக்கு என் மேல பாசம் இருந்ததுன்னா நீ வாங்கி ஆரத்தி எடு. அண்ணி, என் அம்மாவுக்கு நானே ஆரத்தி எடுக்கிறேன். என் அம்மாவுக்கு நான் ஆரத்தி எடுக்காம வேற யாரு எடுப்பாங்க? என்ன என்ன வேணாலும் பேசுறதுக்கு திட்டுறதுக்கு என் அம்மாவுக்கு உரிமை இருக்கு. என் அம்மா என்ன புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். நெஞ்சில தூக்கி வளர்த்தவங்களுக்கு நெஞ்சு வலி வர காரணம் மறந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆரத்தி எடுக்கிற கொடுமை என்னோட போகட்டும். வேற எந்த அம்மாவுக்கும் வரக்கூடாது. அம்மா, நீங்க என்னோட உயிர்மா. உங்க உயிர் போகிற மாதிரி நான் நடந்துப்பேனா? நான் எந்த தப்பும் பண்ணலமா. என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ண முதல் தப்பே உன்னை முழுசா நம்பினதுதான். மௌலி, என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல. இவளை இங்க இருந்து போ சொல்றியா இல்லையா? உள்ள போ சந்தியா. அம்மாவுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கல. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ தான் ஆரத்தி எடுப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிர்மலா, ஆரத்தி தட்ட வாங்க. சந்தியா, நிர்மலா கிட்ட ஆரத்தி தட்ட கொடு. கொடு, நான் ஏத்துறேன். வாங்கம்மா. வாங்கம்மா, உட்காருங்க. அம்மா, கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு தேவையெல்லாம் மன நிம்மதியும் நல்ல ஓய்வும் தான். எனக்கு மன நிம்மதியும் ஓய்வும் கிடைக்காது மௌலி. அது கிடைக்க கூடாதுங்கிறதுல ஒரு பொண்ணு ரொம்ப கவனமா இருக்கா. இனிமே அது கிடைக்க விட மாட்டா. ஆகாத மருந்து சாப்பிட்டா உடம்புக்கு கேடு. பிடிக்காதவங்க கண்ணில் பட்டா மனசுக்கு கேடு. இது யாருக்கும் புரிஞ்ச மாதிரி தெரியல. யாரு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். நிர்மலா, எனக்கு தேவையானதை நீதான் என் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அம்மான்னு சொல்லி முதல்ல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு யாரும் என்கிட்ட வரக்கூடாது. வரக்கூடாது என்ன? முதல்ல அவளை இங்க இருந்து போ சொல்லு. அம்மா அதிகம் பேசக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்க. நீ இங்க நின்று அம்மா மனசை காயப்படுத்தாத ப்ளீஸ்.
அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் சந்தியா கிட்ட ஏற்கனவே எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். கல்யாணம் வரைக்கும் நீ போலீஸ்ன்ற விஷயம் என் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் திரு. சார், உங்க வைஃப் உங்க மேல வச்சிருக்கிற தப்பான எண்ணத்தை மாத்தணுங்கிறதுக்காக என்ன பலிக்கடா ஆக்கிட்டீங்களே சார். நீ என் பொண்ணு காலத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ ஒரு போலீஸ்காரன்றது கண்டிப்பாக என் பொண்ணுக்கும் என் வீட்டுக்கும் என் மூலமாக தெரிஞ்சிருக்கும். சரியான நேரம் பார்த்து இந்த உண்மையை அவங்க கிட்ட நான் பக்குவமாக சொல்லிக்கிறேன். என்ன நம்பு. அம்மா கிட்ட பக்குவமா என் விஷயத்த சொல்லி அவங்கள எப்படியாவது ஏத்துக்க வைக்கிறது அவளோட பொறுப்புன்னு அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கடா. திரு, இங்க பாரு, எல்லாம் சரியாயிரும்டா. நம்பிக்கையோட இரு. நீ இப்படி சாப்பிடாமயே உட்கார்ந்திருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? சாப்பிடாமயே இருந்தா எப்படிப்பா? இந்த அம்மாவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலடா. இத பாரு, இந்த டீயாவது குடிடா, குடி. திரு, அந்த டீயை குடிக்காதீங்க. என்னத்த நீங்க சாப்பிடுற நேரத்துல இப்படி டீயை குடுக்குறீங்க? இதுல விரால் மீன் குழம்பு இருக்கு. திருவுக்கு பிடிக்குமே அம்மா கொடுத்து விட்டாங்க. திரு, நீ எந்திரி, முதல்ல போய் கை கழுவிட்டு வா. அத்தை, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. இல்லம்மா, இவன் இந்த டீயே குடிக்க மாட்டேன்னு ஒட்ட ஒட்ட பட்னியா உட்கார்ந்துட்டு இருக்கான். உங்களுக்கு என்னம்மா, விரால் இறால நல்லா சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவீங்க. ஆனா நாங்க இடி விழுந்த மாதிரி இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கோகிலா, அவ என்னமோ திருவுக்கு பிடிக்குமேன்னு கொண்டு வந்திருக்கா. அவளை போய் நீ ஏமா? எனக்கு தெரியாதாக்கா, திரு வாழ்க்கை இப்படி அந்தரத்தில் நிக்குதுன்ற வருத்தத்துல பச்சை தண்ணி கூட பல்ல படாம நீங்க எல்லாம் இருக்கீங்க. அதான் உங்க உண்ணாவிரதத்தை விரால் மீன் கொடுத்து முடிச்சு வைக்கலாமேன்னு வந்தேன். திரு, இப்ப என்ன நடந்து போச்சு? சந்தியாவோட அம்மா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதனால டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிட்டாங்க. நாளைக்கே சரியாகி உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க மருமகனேன்னு சொல்ல போறாங்க. நீ யாரு? சட்டப்படி சந்தியாவோட புருஷன். அதை யாராலையும் மாத்த முடியாது. அதையும் மீறி அவங்க ஏதாவது எடக்கு பண்ணா நாங்கெல்லாம் சும்மா விட்டுருவோமா? ஏங்கா, சந்தியாவை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராம நீங்க விட்டுருவீங்களா என்ன? திருவையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு மகா?
திருவையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு மகா? ஆனா அந்த அம்மா தான் மண்டபத்துல திருவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கு அவங்க என்கிட்ட சரியான பதில சொல்லியே ஆகணும். மகா, எனக்கும் அதாம்மா வருத்தம். என் புள்ளைய அவங்க எப்படி எல்லாம் பேசிட்டாங்க தெரியுமா? அத்தை, பெரியவங்க நீங்க, உங்களுக்கு நான் புத்தி சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். அவங்க ஏதோ ஆத்திரத்துல திருவை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அந்த மாதிரி பேசிட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டா நம்ம திருவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஏங்கா, திருவுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காம விட்டுருவீங்களா என்ன? பாவம் கோகிலா கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா. என்ன பண்றது, விதி. யாரோட ஆசையை நிறைவேறாம இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கோம். அத்தை, எதுக்காக இப்படி விரக்தியா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னீங்களே விதி, அந்த விதியால கூட திருவையும் சந்தியாவையும் பிரிக்க முடியாது. சந்தியா யாரு? திருவோட வைஃப். உரிமையோட அவளை போய் வான்னு கூப்பிட்டா அவ வரமாட்டேன் நான் சொல்ல போறா? திரு, நல்லவங்களுக்கு சோதனை வர்றது சகஜம்தான். ஆனா அதெல்லாம் உடனே சரியாயிடும். சும்மா இப்படி மனசு போட்டு குழப்பிக்காம முதல்ல போய் சாப்பிடு. உடம்பு தெம்பா இருந்தாதான் மனசு தெளிவா இருக்கும். அப்போதான் நல்ல விஷயங்களை எப்படி பண்ணணுங்கிற யோசனை வரும். அத்தை, நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. திரு சந்தியாவ எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது இல்லக்கா? ஆமாமா. மகா, இப்ப நீ பேசுனதை கேட்டு எனக்கே தெம்பு வந்துருச்சுமா. டேய், நீயும் நம்பிக்கையோட இருடா. மகா சொன்ன மாதிரி சந்தியா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவா. சந்தியாவுக்கு திரு ரொம்ப பொருத்தமா இருப்பான். அவன் நம்ம சந்தியாவை ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பான். இந்த பொண்ணுக்கு 30 நாள்ல கழுத்துல தாலி ஏறி ஆகணும். அதுக்கும் தடங்கள் வரலாம். அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்து ஆகணும். இல்லைன்னா 7 வருஷம் காத்திருக்கணும். வேற வழியே இல்லை. அம்மா, உங்க வார்த்தையும் கௌரவமும் தான் எனக்கு முக்கியம். அம்மா, திரு எங்க வேலை செய்யறாரு, அவங்க ஃபேமிலி, இத பத்திலாம் எனக்கு சரியா தெரியாது. அம்மா, என்ன நடந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அம்மா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. டயத்துக்கு மாத்திரை சாப்பிடணும்ல. நிர்மலா, நிர்மலா. அத்தை, என்ன ஏமா என் மேல உள்ள கோவம் குறையிலையா? எங்க போன நிர்மலா? இல்ல அத்தை, மாடியில துணி காய போட போயிருந்தேன். என்னோட தேவை எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி இருக்கேன்ல. மத்தவங்களை எதுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வர விட்ட? அத்தை, பாவம் சந்தியா.
உங்களுக்கு ஏத்த பத்திய சாப்பாட பார்த்து பார்த்து சமையல் பண்ணா. அப்ப அந்த சாப்பாடை கொண்டு போய் குப்பையில போடு, எனக்கு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணு. அத்தை, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்து வராது. நான் வேணா வேற சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு காரணத்தோட இனி இவ என் ரூமுக்கு வரக்கூடாது. அவளை வெளியே போக சொல்லு. அம்மாவுக்கு நான் சாப்பாடு கொடுக்க கூடாதா? ஏன் நீ அவ்வளவு பெரிய பாவியா? சந்தியா, அத்தையோட பிடிவாத குணம் தான் உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க கோவம் குறையட்டும். நான் அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். கவலைப்படாத சந்தியா. போய் ரெஸ்ட் எடு. ராதாக்கா, ராதாக்கா. யாரு? வா புஷ்பா, வா மல்லிகா, வா உட்கார் வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. கல்யாணத்துக்கு வர முடியல, பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வாசல்ல பாரதி அக்கா நடந்ததெல்லாம் சொன்னாங்க. பாவம், நம்ம திருவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேக்கா. என்ன பண்றது புஷ்பா, எல்லாம் எங்க தலைவிதின்னு எடுத்துக்க வேண்டியதா. நடந்தது நடந்து போச்சு. திரு மாமியார எதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரலாம்ல. ஐயோ, ஏற்கனவே அங்க போய் நாங்க பட்ட அவமானம் பத்தாதா? அந்த அம்மாவுக்கு போலீஸ்னாலே ஆகாது. நம்ம திரு போலீஸ்ன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இப்போ மறுபடியும் நாங்க அங்க போய் பார்த்து அதனால அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அதுக்கும் எங்களை தானே குத்தம் சொல்லுவாங்க புஷ்பா. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. சிங்கம் மாதிரி புள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு இறங்கி போகணும்? பொண்ணு வாழ்க்கை பத்தி அக்கறைப்பட்டு அவங்களே இங்க வரட்டும். பேசாம நம்ம திருவுக்கு முன்னாடியே பேசின மாதிரி மகாவையே கட்டி வச்சிருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பீங்கல்ல. ரெண்டு போலீஸ்காரங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த அம்மாக்கு ஏன் தான் போலீஸ்னாலே பிடிக்கலன்னு தெரியல. எல்லாம் பணத்திம் இருக்கா. நாங்க மோசம் போயிட்டோம் புஷ்பா. திரு அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். பாவம், மகா கிட்ட நீதான் எங்க மருமகன் சொல்லி நாங்க ஏமாத்திட்டோம். அதுக்கான தண்டனைய ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்துட்டா. அம்மா, ஏன் நீங்களும் புலம்பி என்னையும் கஷ்டப்படுத்துறீங்க? அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். ப்ளீஸ் கிளம்புங்க. இல்லப்பா திரு, சின்ன வயசுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ எப்படிப்பட்ட தங்கமான பையன் எங்களுக்கு தெரியாதா? உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு தான் வந்தோம். மத்தபடி உன் மனசை கஷ்டப்படுத்துற எண்ணம் எங்களுக்கு இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரோம்க்கா. வாக்கா.